ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாங் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி அறுவடை எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனலை பிடிச்சிருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட சைஸ் வந்து 15x6. இந்த விதை போட்டு 10 days 10 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ்க்கு வளர்ந்துருக்கு. எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்ல க்ரோத் வந்திருக்கு. இது எல்லாமே இயற்கை உரம் போட்டு வந்தது தான். நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனலாக க்ரோத் ஆகிருக்கு. இப்போ நான் இன்றைக்கி வந்து வீட்டில் ரசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு மேலே வந்து பறிக்கலான்னு வந்தேன். பார்த்தா இவ்வளோ நல்லா வளர்ந்துருந்துச்சு. எல்லாமே பறிக்க போகிறதில்ல, தேவையானது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறிச்சுக்க போகிறேன். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து இதை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்க போகிறோம். அது ஃபுல்லாக நான் வேரோடு பிடுங்க போகிறதில்ல, சிசர் வச்சு கட் பண்ணிக்க தான் போகிறேன். ஏன்னா அது மறுபடியும் இன்னொரு வாட்டி க்ரோத் ஆகும். அதனால தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே இயற்கை உரம் போட்டு வந்தது தான். அதனால் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். மார்க்கெட்டில் வாங்குறத விட இது டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த தலைமுறைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு நஞ்சில்லா உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலாம். இந்த விதையெல்லாம் நீங்கள் வேணும்னா, மண்கலவை இதை பற்றி எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் மாடி தோட்டம் வந்து நாங்களும் ஒரு பிகினர்ஸ் தான். ஃபஸ்ட்டில் போட்டதெல்லாம் இந்த கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் தான் போட்டு ட்ரை பண்ணோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு அறுவடை. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு ஹெல்த்தியான ஒரு நல்ல உணவை வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.